குடும்பம், அந்த உறவு. இந்த சனி பயிற்சினால இது எவ்வாறு இருக்கும்னா கவலையே படாதீங்க. இந்த கலஸ்திரஸ்தானத்துல சனி பகவானால ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நீங்க இதை மட்டும் கவனமா இருந்துட்டாலே உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் கவனமா, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த உறவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ரோகம்னா என்ன? நோய். உடம்பை மட்டும் நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டாலே 2024 வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு. அதே நேரம் தொழில நல்ல முன்னேற்றம். தொழிலை நடத்த முடியலன்னு போராடியவங்களுக்கு எல்லாம் அதுக்கான பொருளாதார உதவி கிடைக்கும். நிம்மதியான வாழ்வு. நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம். குடும்பத்தில் இது வரைக்கும் ஒரு கெட்டி மேலவே கிடைக்கல என்று சொல்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை. வெளிநாடு யோகம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஒரு கனவாகவே இருக்கு. அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கனவு. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா துலாம் ராசி அப்படின்னாலே ரொம்ப கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ சனி பெயர்ச்சி இவங்களுக்கு கரெக்டா இருக்குமா? உங்க ராசியா? இல்லைங்கயா. அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும்ங்கிறத விட 12 ராசி 27 நட்சத்திரம். இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதை விட அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், முதல்ல ஒரு வரி நான் சொல்றேன். தீதும் நன்றும் பிறதர வாரா. எவ்வரி ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை தருவதில் சனி பகவான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த வகையில் இருந்து விட்டாலே போதும். சனி பகவானினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையுமே ஒரு கனிந்த பார்வை தான். இனிமேல் ஆலயம் போகிறோம், சனி பகவானை வழிபாடு செய்ய போகிறோம், நேராக நின்று வணங்காதே, ஓரமாக நின்று வணங்கி. நீ எப்படி நின்னாலும் சனி பார்க்க தான் போற, நீ பார்க்கட்டாலும் அவர் பார்க்க தான் போற. அந்த வகையில் 2026 பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த துலாம் ராசிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானம். அது மட்டும் கிடையாதுங்க. இவர் எந்த சனியா பலன் தராருன்னா ரோக சனியா பலன் தரார். கலஸ்திரஸ்தானம்னா என்ன? கலஸ்திரஸ்தானம் என்பது கணவன் மனைவி உறவு, குடும்பம், அந்த உறவு. இந்த சனி பயிற்சினால இது எவ்வாறு இருக்கும்னா கவலையே படாதீங்க. இந்த கலஸ்திரஸ்தானத்துல சனி பகவானால ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நீங்க இதை மட்டும் கவனமா இருந்துட்டாலே போதும். எல்லாத்துலயும் நீங்க கவனமா இருக்கணும். இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டா போதும். இந்த கணவன் மனைவி உறவு, உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் கவனமா, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த உறவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போங்களேன். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான்லாம் சொல்றாங்கல்ல. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் நிதானமா பொறுமையா அனுசரித்து போங்க. யார் யார்ட்டையும் அனுசரிச்சு போறாங்க. வேலை செய்யற இடத்துல, போற இடத்துல, வந்த இடத்துல விட்டு கொடுக்குறோமே. ஏன் மனைவிட்ட விட்டு கொடுக்க கூடாது? ஏன் கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது? இதைத்தான் இந்த காலகட்டத்துல சனி பகவான் செய்ய போகின்றார். இது மட்டும் நீங்க சரியா செய்யலை என்றால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கின்ற சூழ்நிலை. ஏதோ ஜோதிடம் சொன்ன மாதிரி ராகு பார்க்கிறாரு, கேது நிற்கிறாரு, சரி அப்படி எல்லாம் இல்லை. எது இருக்குது தானே ஒரு ஜோதிடனுடைய அனுபவம். 10 ஜாதகம் பார்க்கலாம், 10,000 ஜாதகம் பார்க்கலாம், 10 லட்சம் ஜாதகம் பார்க்கும்போதே அவன் புட்டு வைத்து விடுவான். அவனுக்கு கிரகனுடைய இருப்பையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த பார்வை இல்லை, பயப்படாதீங்க. அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, 7.5 சனி, விரய சனி இல்லை. ஒரே ஒரு சனி தான், ரோக சனி. ரோகம்னா என்ன? நோய். உடம்பை மட்டும் நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டாலே 2024 வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம். கோடி கோடியா பணம் இருந்து என்னங்க புண்ணியம்? கோடி கோடியாக பணம் இருந்து என்ன புண்ணியம்? அது 100 ஏக்கர் நிலம் இருந்து என்ன புண்ணியம்? 100 ஏக்கர் நிலம், நல்லா கிரடஞ்சம்பா அரிசி, பொன்னி அரிசி போட்டிருக்கீங்க. ஆனா சுகர், 1 ரூபாய் சாதம் சாப்பிடக்கூடாது. டாக்டர் சாதம் தொடாதங்கிறார். அப்போ அந்த 100 ஏக்கர் நிலம் எதுக்குங்க? ஆக உடலை சரியாக வைத்துக் கொண்டாலே போதும். அற்புதமான யோக பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. இவங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமா? அதான் குடும்பம் சார்ந்த பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்துல. அப்ப அதனாலதான் சொல்லி விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். அவ்வாறு செய்து விட்டீர்களானா எந்த பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா முக்கியமா இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு 3வது மனிதர்களால பிரச்சனை வரும். ஆமா, அதனாலதான் உங்க பிரச்சனை என் பிரச்சனை உட்கார்ந்து பேசுவோமே.
அதை விட்டுட்டு 3வது மனிதனுடைய பேச்சுக்கு நீங்கள் காது கொடுப்பீர்கள். ஆனால் கடுமையான வேதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே நேரம் தொழில நல்ல முன்னேற்றங்க. தொழில ஒரு நல்ல முன்னேற்றம். தொழில நடத்த முடியலன்னு போராடியவங்களுக்கு எல்லாம் அதற்கான பொருளாதார உதவி கிடைக்கும். எங்கிருந்தோ யாரோ அறிவும் இல்லாத மனிதனுடைய உதவி கிடைக்கும். வெளிநாடு யோகம்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு ஒரு கனவாகவே இருக்கும். அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடந்து சென்று வெற்றி ஈட்டுவார்கள். சிலரெல்லாம் வெளிநாடு போயிருப்பாங்க. ஆனா அங்க போயிட்டு தகுதிக்கும் திறமை இல்லாத வேலை செய்து கண்ணீர் சிந்துவார்கள். அந்த நிலை மாறும். இப்ப திருமணம் சார்ந்த விஷயம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாழ்வு அமையும். நிம்மதியான வாழ்வு அமையும். நீண்ட நாள் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் திருமண யோகம் கிட்டும். குடும்பத்துல இது வரைக்கும் ஒரு கெட்டி மேலவே கிடைக்கல என்று சொல்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த ராசியில இருக்கவங்களுக்கு அதான் கலத்திரஸ்தானம். அது அந்த வகையில பார்க்கும்போது கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அருள் இருப்பதனால பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். செவ்வாயும் துணை இருப்பதனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகருவார்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்பதான் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகியிருக்கின்றார். அவர் மாறுகின்ற சூழ்நிலையில நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அடுத்ததான் முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கர்மாவை சார்ந்தது. ஒரு ஜோதிடனால் தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இறையருள் இருந்தால் அதெல்லாம் இது இது இல்ல, இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை என்று நினைப்பவர்கள் இறைவனை நாடலாம். அந்த வகையில பார்க்கும்போது புட்லூர்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர்னு ஒரு என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 இந்த அதாவது ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு பெருமையே தாய்மை தான். அவர்கள் கலைஞர் என்ற பொழுது இந்த ஆலயம் சென்று அந்த அன்னையை வழிபட சொல்லி அற்புதமான ஒரு மாற்றம். அதே நேரம் திருத்தணி பாதசலீஸ்வரர் ஆலயத்துல பூமிக்கு கீழே 16 அடி ஆழத்துல பிரத்யேகரா தேவியுடைய ஒரு ஆலயம். அந்த ஆலயம் சென்று அவர் பாதம் படிந்தாலே போதும் ஒரு நல்ல மழலை செல்லம் பெறுவதற்கான அடைவதற்கான வாய்ப்பு அமையும். ஐயா, இப்போ எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னீங்க. இவங்களுக்கு சொத்துகள் எப்படியா இருக்கும்? சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது சொத்து வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையுமே ஏற்கனவே சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா வேணாமான்னு சில பேருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும் அந்த சனி பயிற்சியில. சோ இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இந்த அல்ல யோசிக்கணும். காரணம் என்ன, ஏமாந்து விடக்கூடிய ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு. துலாம் ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்கும்? கல்வியை பொறுத்த வரைக்கும் தடை இல்லைங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னும் சொல்லப்பட முன்னை விட அதிக பங்களிப்பு, முன்னை விட அதிக ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளையினுடைய கல்வியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சனி பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்கள் எந்த கோவில் போனா நல்லா இருக்கும்? அதாவது 2 ஆலயங்களுக்கு செல்லலாம். அனுமனுடைய ஆலயம் சென்று வழிபாடு பண்ணலாம். அனுமன் சாலிசா படிக்கலாம். மகா கணபதி ஆலயம் சென்று 5 தேங்காய் கோர்த்தப்பட்ட மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். சோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன இந்த விஷயம் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சனி பகவானால் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு.